வணக்கம். ஸ்டாலின் ஆலமரம் சரிந்ததா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி அமைத்து கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலினின் தோல்வி. திமுக 5 ஆண்டுகள் செய்த ஏமாற்றத்திற்கான ஒட்டுமொத்தமான தீர்ப்புதான் கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலினின் தோல்வி என்பதை தமிழகத்தில் ஆளும் தாவேகாவின் அமைச்சர்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, திமுக தோல்வியடைந்து தேர்தல் முடிவுகள் வெளியான இரவே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக திமுகவின் கேள்விகளால் தாவேகா திணறப் போகிறது. சட்டசபையிலிருந்து தாவேகா நிச்சயம் 6 மாதங்கள் தாக்குப்பிடிக்காது என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி பதில்களை நேரடியாகவே தெரிவித்திருந்தார். ஆனால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மக்களுக்கான நல்ல கேள்விகளையோ அல்லது திமுகவிற்கு ஆதரவாக நல்ல கேள்விகளையோ திமுகவின் மாஜி அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ சட்டப்பேரவையில் பேசவில்லை. மாறாக திமுகவின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் தாவேகாவின் ஒட்டுமொத்தமான மறைமுக ஆதரவுகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு குறைகளை கூட முழுமையாக அவர்களால் கூற முடியவில்லை. அதே சமயம் தாவேகாவின் அமைச்சர்கள் திமுகவின் கேள்விகளுக்கு அதற்கான பதில்களையும் குறுகிய காலத்தில் 3 மாதங்களில் நீங்கள் சொன்ன அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தெரிவித்ததோடு திட்டங்களையும் நிறைவேற்றிவிட்டோம், யாரும் குறை கூற முடியாத ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சட்டப்பேரவையில் இளம் ஆளும் தாவேகாவின் அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் பேசியிருப்பது திமுகவின் அந்த உத்வேகம் என்ன ஆனது, திமுகவின் அந்த துடிப்பான ஒட்டுமொத்தமான கரங்கள் என்ன ஆனது என்று அதிர்ச்சியில் உதயநிதி அவர்கள் மூலமாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதற்கு முன்னால் அதிமுக திமுக ஆளுமையாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருந்துள்ளது. ஆனால் அப்பொழுதெல்லாம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் சரவெடியான கேள்விகளை கேட்கும். ஆனால் இப்பொழுது சிரித்து கொண்டு கலாயாக ட்ரோல் மெட்டீரியலாக திமுகவின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் சட்டப்பேரவையில் இருக்கிறார்கள். அதாவது தாவேகாவின் மறைமுக ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் எப்போ வேண்டுமானாலும் அந்தர்வல்டி அடிக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. ஏனென்றால் திமுக வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் நிச்சயம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏனென்றால் திமுகவின் கூட்டணிகளாக இருந்த முஸ்லீம் லீக், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தற்பொழுது தாவேகாவின் பக்கமும் சென்றுவிட்டது. எந்த ஒரு தேர்தலுக்கும் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் தாவேகாவிற்கும் இல்லை. இதனால் பல கோடிகளை இழந்து நடுத்தெருவில் நிற்பதை விட தேர்தலில் போட்டியிடாமல் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டால் பணமும் மிச்சம், அதே சமயம் ஆதரவுகளும் மூலமாக எம்எல்ஏவாக வந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் எப்போ வேண்டுமானாலும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் பக்கம் அந்தர்பல்டி அடிக்கலாம் என்ற செய்தியால் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்ற செய்தியால் மு.க.ஸ்டாலினின் ஆலமரமே தற்பொழுது சரியக்கூடிய நிலைமையும் உருவாகிவிட்டது. நன்றாக கவனித்திருக்கலாம், கடந்த ஒரு வாரமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் சரி, பட்ஜெட் தாக்கல் விவாதங்களிலும் சரி, ஆளுமையான கருத்துக்களை திமுகவின் எம்எல்ஏக்கள் கூறினார்களா? கிடையவே கிடையாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி மற்றும் அன்புமணி அவர்களது மனைவி சௌமியா அன்புமணியாகவும் இவர்கள் இருவரை தவிர, மேலும் எடப்பாடி பழனிசாமி இவர்களை தவிர மற்ற யாவருமே தாவேகாவிற்கு சரியான கேள்விகளை இங்கு முன்வைக்கவில்லை. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஆளுமையாக இருக்கக்கூடியது தாவேகா தான். ஆனால் எந்த ஒரு சட்டப்பேரவை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஹீரோ என்பது எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் ஆளும் கட்சி செய்த நலத்திட்ட உதவிகளிலும் சில குறைபாடுகளை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்னமோ காமெடியாகவும்
ட்ரோல் மெட்டீரியலாகவும் தான் இருக்கிறது. இதனால் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டமும் ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கலையும் மிகப்பெரிய தலைவலியாகவும் அமைந்துள்ளது. ஏனென்றால் அடுத்த எம்ஜிஆர் போல் என்று கூறியவர்கள் இப்பொழுது எம்ஜிஆரை விட ஒரு படி மேலாக 25 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாரத பிரதமராக கூட வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வர வேண்டும் என்று ஆளும் தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் கனவு மட்டுமல்ல, நிஜமாக மாற்றக்கூடிய எண்ணத்தில்தான் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் ஆட்சியையும் கைப்பற்றியதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை முழுவதும் தனது கோட்டை என்று கூறிய ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு இடம், அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் நினைத்த அனைத்து இடங்களும் தோல்வி. சேகர் பாபு அவர்களை தவிர சேப்பாக்கமும் சென்னை தொகுதிதானே என்று கூறினாலும் சொற்ப வாக்குகளில்தான் வெற்றியடைந்துள்ளார். அங்கேயும் அடுத்த தேர்தலில் உதயநிதி போட்டியிட மாட்டார். அப்படியும் போட்டியிட்டால் தோல்வி என்பது உதயநிதிக்கு உறுதியாக கிடைக்கும். ஆக சென்னை முழுவதும் தற்பொழுது தாவேகாவின் வசமும் மாறிவிட்டது. அதிமுகவின் வசமும் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தாவேகா வர்சஸ் அதிமுக என்று அரசியல் களம் மாறும். ஆனால் உதயநிதி அவர்கள் தற்பொழுது வரை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஸ்டாலினின் ஆலமரம் தற்பொழுது அவரது ஆளுமை தற்பொழுது அவரது வெற்றி வாய்ப்புகள் தற்பொழுது முடிவிற்கு வந்துவிட்டதாகத்தான் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் வெற்றி வாகை சூடக்கூடிய நல திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளார் என்றால் எதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் தற்பொழுது திமுக என்றாலே குடும்ப அரசியல், ஊழல், அமைச்சர்கள் என்றாலே மன்னர்கள் போல் செயல்படுவதும் மாவட்ட செயலாளர்கள் ஜமீன்தார்கள் போல் செயல்படுவதும் எங்களது ஒட்டுமொத்தமான நலத்திட்ட உதவிகள், அரசு வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு லஞ்சம் என்று திமுகவின் ஆட்சியில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு விட்டோம். இதனால்தான் மாற்றத்தை தேடி நாங்கள் தாவேகாவிற்கு வாய்ப்புகளை கொடுத்துள்ளோம் என்று மக்களை தற்பொழுது ஓப்பன் டிக்ளராகவே கொடுத்து விட்டார்கள். இதனால் அடுத்த 25 ஆண்டுகள் தாவேகா அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கலாமே தவிர ஒருபோதும் திமுக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதனால் ஸ்டாலின் அவர்களது ஆலமரம் சரிந்தது போல பல்வேறு கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.